Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zebu Share and Wealth Management Private Limited. Today we are going to discuss one important topic in this financial services industry. Whenever marketல புது clients உள்ளார வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக் பிக் பண்ணும்போது நம்ம சில கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா சில ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் தெரியாது. இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மாக வாங்கலாமா, இந்த ஸ்டாக் வந்து நான் லாங் டேர்மாக வாங்கலாமா அப்படிங்கிறது ட்ரெண்டோட மீட்டர் அவங்களுக்கு புரியாது. அப்போ அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன டூலை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு டூல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ். ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும், அதாவது ஒரு இயரில் 200 ட்ரேடிங் டேஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆவரேஜாக கவுண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணும்போது 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். இந்த 200 வெர்சஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நமக்கு கிடைக்கிது. உதாரணத்துக்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 200 டேஸை அப் சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். அதுவே அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டவுன்வார்டில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ கமாடிட்டிஸ் ப்ரைஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது அந்த சார்ட்டை யூஸ் பண்ணும்போது. அந்த டூலை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும், அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்டோடைய பை அண்ட் செல் ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் மூலமாக இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம நிஃப்டியோட கிராஃப். இந்த நிஃப்டியோட கிராஃபில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார் சார்ட், ஹேலோ சார்ட், லைன் சார்ட் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இண்டிகேட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன். அப்போது மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டைம் ஃப்ரேம் வந்து நான் அதில் எடிட் பண்ணி மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்ஸில் இது லென்த் வந்து 50 டேஸ், அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற லைன் வந்து 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ். அடுத்தது இந்த ரெட் லைனில் இருக்கிற டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ். இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜையும் நான் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன், டேட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, அப்போது 50 டேஸ்க்கான ஒரு மூவிங் ஆவரேஜும் 200 டேஸ்க்கான ஒரு மூவிங் ஆவரேஜும் நமக்கு வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்துருச்சு சார்ட்டில். இப்போது நான் இதை வச்சு நான் எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே நிஃப்டியோட கிராஃப் யூஸ் பண்ணுறோம். இந்த நிஃப்டியோடைய ட்ரெண்டு எந்த டேஸ்லேருந்து எந்த டேஸ் வரைக்கும் வரும், எப்போ வந்து ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ட்ராவல் ஆகும், எப்போ வந்து மார்க்கெட் வந்து திரும்ப புல் ட்ரெண்டுக்கு ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக பார்ப்போம். இப்போது எப்பப்போலாம் இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ரெட் லைனை டவுன் சைடில் பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு செல்லிங் நடந்துகிட்டு இருக்கும். அதே போல் இந்த ப்ளூ லைன் எப்போ வந்து ரெட் லைன் அப் சைடில் பிரேக் பண்ணுதோ அப்போது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜும் ரொம்ப இப்போது டைட்டனாக வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ஷார்ட் டேர்மாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜும் ஓவர்லேப் ஆகணும். அப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணும்போது அப்சைடில் பிரேக் பண்ணும்போது அப்போது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மெத்தடாலஜி. இதில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸ் எல்லாம் செக் பண்ணோன்னா நமக்கு அந்த எந்த இடத்துல ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் மூவிங் ஆவரேஜோடைய ஓவர்லேப்பிங். இந்த இடம் நடந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர் அப்போது பிரேக் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை வந்து அப் சைடில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஆரம்பித்த புல் ரேலி கண்டினியூஸாக டில் நவ் வரைக்கும் அந்த ரேலிஸ் வந்து போய்கிட்டு. அடுத்தது மார்க்கெட் எகைன் திரும்ப எப்போ பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா திரும்ப செப்டம்பர் 28ஆம் தேதி இதை வந்து டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் தான், அதனால் நம்ம ஷார்ட்டான டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். வித்தின் 10 டேஸ்க்குள்ளார மார்க்கெட்டை என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ திரும்ப டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து ஷார்ட் டைமாக செல்லிங் ஆகி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எகைன் திரும்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எப்போ அப்படின்னா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி ஓவரில் பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். விஷ் யூ ஹாவ் அ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச்.